அனுதினமும் நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து இந்த மண்ணில் மறையாத புகழை பெற்று ஏழை எளியோர் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 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 என்கின்ற தாரக மந்திரத்தினுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, நேரமின்மையால் காலம் கருதி ஒரு 2 நிமிடங்கள் பேச வேண்டியிருக்கிறது. தயவு செய்து மேடையிலேயும் சரி கீழேயும் சரி நீங்க வந்து இந்த சத்தம் இல்லாம கொஞ்சம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ். அதனால இங்கே அமர்ந்திருக்கின்ற சிங்கம் கர்ஜித்து தமிழகம் முழுவதும் இங்கே வெளியிலே வந்திருக்கிறது. எங்களது சிங்கம் அம்மாவினுடைய வாரிசு, நேற்றைய முதல்வர் மாத்திரமல்ல, நீங்கள் முழக்கமிட்டபடி நாளைய தமிழகத்தினுடைய முதல்வரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வெளியில வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, வெளியில வந்துட்டார். பல பேருக்கு இப்ப நடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க, உளர ஆரம்பிச்சுட்டானுங்க. எல்லா எம்எல்ஏவும் கூட்டு மெட்ராஸ்லயே பத்திரமா வச்சுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை. ஆகவே இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த இங்கே தலைமை ஏற்றிருக்கின்ற அருமைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் கே.ஏ. தெய்வம் அவர்களே, விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமைக்குரிய ஜே. பாலகங்காதரன் அவர்களே, அருமைக்கும் மரியாதைக்கும் உரிய விருதுநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கதிரவன் அவர்களே, அண்ணனுக்கு இணையாக துணையாக எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தஞ்சை கண்ட மன்னன் எங்களது அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களே, சட்ட மேதை மனோஜ் பாண்டியன் தந்த வாரிசு PH பாண்டியன் அண்ணன் தந்த வாரிசு அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னாலே இலக்கிய உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்கும் மரியாதைக்கும் உரிய மருது அழகராஜ் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களே, அவர் அம்மா தான் எழுதவிட்டார் நமது எம்ஜிஆர்ல. அவர் எழுத்துக்களை பார்க்கிறோம், போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். அந்த எழுத்துக்களுடைய இலக்கியங்களை தினமும் படித்துவிட்டு தான் நாம் தூங்குகிறோம். என்ன நான் சொல்றது அப்படின்னு எழுதுவார். ஆகவே ஒரு அமைதியை ஏற்படுத்தி பேசி கொடுத்தார்கள். அவர்களையும் வரவேற்று முன்னாள் அமைச்சர் அருமைக்குரிய வெல்லமண்டி நடராஜன் அவர்களையும், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்களையும், அருமைக்குரிய அன்பு தம்பி கண்ணன் செய்தி தொடர்பாளர் அவர்களையும், அத்துணை பேரையும் யாரை விடுப்பது தொடுப்பது என்பது தெரியவில்லை. இங்கே மருது அழகராஜ் பேசும் பொழுது சொன்னார்கள் மிக தெளிவாக, ஐயாவை குறிப்பிட்டார்கள். தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை. ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் நிற்கிறார், அதே நேரத்தில் சட்டமன்றத்திற்கும் நிற்கிறார். தனது சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தந்த தங்க தலைவனாக விளங்கிய பசும்பொன்னையா அவர்களை வணங்கி ஆண்டுகள் பலவாய் ஆண்டியின் கோலம், ஆண்டவன் வகுத்த சமதர்ம பாலம், கல்விக்கூடம் அத்துணையும் அவன் பேர் சொல்லும், கள்ளம் கபடம் இல்லாதவன் என்று ஊர் சொல்லும். நருமதை ஆற்றின் கரையினில் பிறந்தான் காந்தி பிரான், ஏழ் கங்கை நங்கை கரையினில் பிறந்தான் நேரு பிரான், தென்பாண்டி நாட்டின் வையின் கரையில் பிறந்தான் கர்ம வீரர் காமராஜர் என்று சொல்லுவார்கள். அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் காமராஜர் அவர்களையும் வணங்கி, இங்கேதான் நாம் கண்ட செக்கெழுத்து செம்மல் பாபுசி அவர்கள் பக்கத்திலே தூக்கிலே வெள்ளையனை எதிர்த்து போராடி தூக்கிலே தொங்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், எட்டயபுரம் பாரதி, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்ன பாரதி கண்ட இந்த தென்பகுதியிலே இன்றைய தினம் இங்கே பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் மாத்திரமல்ல, கடைசி காலத்திலே தன்னுடைய உடல்நலம் குன்றி மிகவும் வறுமையாக வாடி நாணயமாக உண்மையாக இருந்த கக்கன் என்கின்ற தியாகி மதுரை மருத்துவமனையிலே இருந்த பொழுது அவர் கட்டாந்தரையிலே படுத்திருக்கிறார். அதை கேள்விப்பட்ட
சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் மதுரை மருத்துவமனைக்கு சென்று ஐயா கக்கன்ஜி அவர்கள் கைகளை பிடித்து நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கக்கன் சொன்னார் என்று கேட்டால் அப்படிப்பட்ட உண்மை விளம்பிகள் எல்லாம் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது கக்கன் அவர்கள் கக்கன்ஜி ஐயா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து சொன்னார்கள், என்னை பார்க்க வேண்டியவர்கள் வரவில்லை, நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் உண்மையிலேயே குடைவள்ளல் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று அன்றைய தினம் கக்கன்ஜி அவர்களை பாராட்டினார்கள். இப்படி பல தலைவர்கள் வாழ்ந்த இடத்திலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீண்ட காலத்துக்கு முன்னாடி வெம்பங்கோட்டைன்னு ஒரு ஒன்றியம், அந்த ஒன்றியத்தில் தலைமை கழக பேச்சாளரா நான் பேசினேன். கிட்டத்தட்ட 20-25 வருஷங்கள் இருக்கும். ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்றேன். வரும்பொழுது பார்த்தேன், நேற்று ஒரு பெரிய மனுஷன் இந்த பகுதியில் கேட்கிறாங்க, அவரை செல்லூர் ராஜ்னு பேர் அந்த ஆளுக்கு மதுரையில். அவரு செல்லூர் ராஜுக்கு செல்லூர் ராஜ் சொல்றாரு, சயின்டிஸ்ட். பாத்தீங்களா, எல்லாம் பார்த்துருக்கீங்க. இல்ல நான் பதில் சொல்றேன் பாருங்க, அப்படி நீங்க கவலைப்படுறீங்க. நீங்க அவரு புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம், எலி வேட்டையை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு சொன்னாரு. அதுதானே நீங்க பார்த்தது. நான் செல்லூர் ராஜுக்கும் உதயகுமாருக்கும் சேர்த்து சொல்றேன், இது எலி வேட்டை இல்லடா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயில களி சாப்பிட போறீங்க. களி வேட்டைக்காக வந்துருக்காங்க. களி வேட்டை தான் ஆரம்பம். இப்போ மகன்களை ரெடியா இருங்க, லைனா அனுப்ப போறாங்க ஜெயிலுக்கு. நீங்க ஜெயில இருப்பீங்க, சிங்கம் முதலமைச்சர் ஆகும். அதுதான் இங்க வெற்றி பயணமா இருக்கும். அண்ணன் கைய பிடிச்சி, அண்ணன் காலை பிடிச்சி, அண்ணன் காமிச்ச பின்னாடி உதயகுமார் அமைச்சர், அண்ணன் சொன்ன பின்னாடி செல்லூர் ராஜு அமைச்சர். ஏய் செல்லூர் ராஜு, உனக்கும் அழகிரிக்கு என்ன தொடர்புன்னு சொல்லட்டுமா? நேரம் இல்லை எனக்கு. நீ அழகிரி ஆளுன்றது எனக்கு எப்பயோ தெரியும், அதுக்குரிய ஆதாரத்தையும் நான் இங்க வச்சிருக்கேன். இப்ப எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் சொல்றதுக்கு. ஆகவே பெரியோர்களே, இந்த பகுதியினுடைய அத்துணை பேருக்கும் எனது வணக்கங்களை சொல்லி, டிவியில பாத்துக்கலாம், நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். ஆகவே ஒண்ணு கவலையே இல்லை. இப்பொழுது நான் சொல்லுவதெல்லாம் ஒரு மாபெரும் போராட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஏதோ கூடினோம் சேர்ந்தோம் போனோம் இல்லை. வரலாறு படைத்த விருதுநகர், பல தலைவர்களை உருவாக்கிய விருதுநகர். நீங்கள் தான் நாடாளுமன்ற தீர்ப்பை கூட எழுத வேண்டிய இடத்திலே இருக்கிறீர்கள். 40 இடங்களில் நின்றோம், 38 இடங்களிலே தமிழ்நாடு தோற்று போய்விட்டது. தேடி ஒன்றுதான் அண்ணன் வெற்றி பெற்று காட்டினார். அதே சரித்திரத்தை மாற்ற வேண்டும். சரித்திரத்தை மாற்றி 39 இடங்களிலும் அண்ணன் கை காண்பிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நிறைய கூட்டத்தில் பேசுவோம். ஆகவே அப்படியா, ரொம்ப நன்றிங்க, நன்றி. ஆகவே தந்தை பெரியார் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக, எங்கள் அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக வருக என்று சொல்லி முடிக்கின்றேன்.